வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் கீவேர்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல இன்கிரிடியன்ட்ஸ்னா என்ன, சூப்பர் கிளாஸ்னா என்ன, சப் கிளாஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை சூப்பர் கீவேர்ட் அப்படின்னு என்னன்னா, சூப்பர் கீவேர்ட் வச்சு யூ கேன் அசஸ் சூப்பர் கிளாஸ் மெம்பர் நம்ம அசஸ் பண்ணலாம், கிளாஸ் மெம்பர் அசஸ் பண்ணலாம். சப் கிளாஸ்ல இருந்து சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி அதோட இமீடியட் சூப்பர் கிளாஸ் மெம்பர் நம்ம அசஸ் பண்ணலாம். ஸோ சூப்பர் கிளாஸ் கேன் அசஸ் இமீடியட் சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். அதாவது சப் கிளாஸ்ல இருந்து சூப்பர் கீவேர்ட் மூலமா சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணலாம். அதே மாதிரி சப் கிளாஸ்ல இருந்து சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி சூப்பர் கிளாஸ் உடைய வேரியபிள் நம்ம அசஸ் பண்ணலாம், அதாவது யூஸ் பண்ணலாம். சப் கிளாஸ் வந்து சூப்பர் கிளாஸ் உடைய மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பர் கீவேர்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த 4 யூசேஜ் இருக்கு. ஸோ இமிடியட் சூப்பர் கிளாஸ் உடைய டேட்டா மெம்பரையும் மெத்தடையும் நம்ம அசஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், அது சூப்பர் கிளாஸ் ஆட் பண்ணுது. இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது ஒரு சப் கிளாஸ் ஆட் பண்ணுது. அந்த சப் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் சூப்பர் கிளாஸ், இந்த சூப்பர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது சூப்பர் கிளாஸை ஆட் பண்ணும், இது சப் கிளாஸை ஆட் பண்ணும். ஸோ இந்த சூப்பர் கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, இந்த சப் கிளாஸுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த சப் கிளாஸில் சூப்பர் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சூப்பர் எக்ஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். இந்த சூப்பர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸில் நம்ம சப் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். சப் ஆப்ஜெக்ட் நியூ ஆப்ரேட்டர் சப் அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம், 11 21 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா சப் கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஸோ எக்ஸில் 11ம் ஒயில் 21 அசைன் ஆகும், எக்ஸில் 11ம் ஒயில் 21 அசைன் ஆகும். ஸோ அந்த எக்ஸ் வந்து சூப்பர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். சூப்பர் எக்ஸ்னா சூப்பர் கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் இது கால் ஆகுது. ஸோ இந்த எக்ஸோடைய வேல்யூ அப்படியே பியில் அசைன் ஆகுது. ஸோ அது மூலமா சூப்பர் கிளாஸுடைய அந்த டேட்டா வேரியபிளை வேல்யூ அசைன் பண்ணுறோம், ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா சப் கிளாஸுடைய டேட்டாக்கு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம், பி ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம சப் கிளாஸ்ல இருந்து சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கால் பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டே தான், இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணுறோம், சூப்பர் கிளாஸ் உடைய டேட்டாவையும் மெத்தடையும் நம்ம அசஸ் பண்ணுறோம். ஸோ இது இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ் ஆட் பண்ணுது. ஸோ இந்த சப் ஒன் வந்து சப் கிளாஸை ஆட் பண்ணுது. இந்த சப் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் சூப்பர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இன்க்ரீடியன்ட்ஸ்னா என்ன, சூப்பர் கிளாஸ்னா என்ன, சப் கிளாஸ்னா என்ன சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவை, அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சூப்பர் கிளாஸுக்கு ஒரு வேரியபிள் இருக்கு, இன்க் ஏன்னு இருக்கு. இந்த சப் கிளாஸுக்கு ஒரு வேரியபிள் இருக்கு, இன்க் பீன் இருக்கு. ஸோ சூப்பர் கிளாஸ்ல வாய்ட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதே நேம்ல வாய்ட் டிஸ்பிளேன்னு சொல்லி சப் கிளாஸ்லயும் இருக்குது. ஸோ சப் கிளாஸ்ல இப்போ நீங்க வந்து மெயின் கிளாஸ் கிரியேட் பண்றீங்க, அந்த மெயின் கிளாஸ்ல ஸோ சப் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சப் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஆப்ஜெக்ட் 1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ண உடனே எது கால் ஆகும், சப் கிளாஸ் உடைய மெத்தட் அதாவது டிஸ்பிளே 1 கால் ஆகும். சப் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு நியூ சப் 1 அப்படின்னு சொல்லி சப் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே ஆப்ஜெக்ட் 1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ண உடனே சப் கிளாஸ் உடைய மெத்தட் தான் கால் ஆகும். ஸோ அந்த மெத்தட்ல இருந்து சூப்பர் கிளாஸ் உடைய வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றீங்க, சூப்பர் டாட் ஏ. ஸோ ஏ வந்து எதோடைய வேரியபிள், சூப்பர் கிளாஸ் உடைய வேரியபிள். ஸோ சூப்பர் டாட் ஏ ஈக்குவல் டு 11. ஸோ சூப்பர் கிளாஸ் வேரியபிளுக்கு ஏ ஈக்குவல் டு 11 சொல்லி அசைன் பண்றீங்க. அது மாதிரி சூப்பர் டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கால் பண்றீங்க. இந்த சூப்பர் டாட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ் உடைய மெத்தட் கால் ஆகுது. டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட் சூப்பர் கிளாஸ் உடைய மெத்தடை கால் பண்ணுது. சூப்பர் டாட் டிஸ்பிளேனா சூப்பர் கிளாஸ் உடைய மெத்தடை கால் பண்ணுது.
ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா சூப்பர் கிளாஸ் உடைய டேட்டாவும் அசஸ் பண்றோம், அதாவது இன்ட்டையும் அசஸ் பண்றோம், சூப்பர் கிளாஸ் உடைய மெத்தடையும் நம்ம அசஸ் பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உடைய அவுட்புட் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நன்றி. உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சந்தேகத்தை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம்.